தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. சென்னையோட சேப்பாக் கிரவுண்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட 2வது பெரிய கிரவுண்ட் இங்கதான் வரப்போகுது. சுமார் 30,000 சீட்டிங் கெபாசிட்டியோட பண்றதா 2024ல இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கோயம்புத்தூருக்கு வரப்போற இந்த கிரவுண்ட் ஆஸ்திரேலியால இருக்கிற பெர்த் ஸ்டேடியம் ஸ்டைல்ல கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. பெர்த்ல கிரிக்கெட், ஃபுட்பால் கான்செப்ட்ஸ்னு எல்லா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸும் நடக்கும். அதுக்கேத்த மாதிரி பில்ட் பண்ணிருப்பாங்க. கோயம்புத்தூருக்கு வரப்போற இந்த பிரம்மாண்டமான ஸ்டேடியம்க்கு 500 crores பட்ஜெட் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல டே அண்ட் நைட் மேட்சஸ், கான்சர்ட்ஸ், பெரிய கிரவுட் கேதரிங் எல்லாத்துக்குமான ஒரு ஸ்டேடியமா இருக்க போகுது. பிளேயிங் ஃபீல்ட் நார்த்ல இருந்து சவுத் 140 மீட்டர்ஸ் நீளமும், ஈஸ்ட் டு வெஸ்ட்ல 170 மீட்டர்ஸ் நீளமும் இருக்கும். பவுண்டரி லைன் 60ல இருந்து 75 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த கிரவுண்டோட சிறப்பம்சம் என்னன்னா, நிமிஷத்துக்கு 10,000 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுற மாதிரியான சப் டிரைனேஜ் சிஸ்டம் இருக்க போகுது. இப்போ பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல இதே சிஸ்டம் இருக்கு. மழை நின்னப்புறம் 20 நிமிஷத்துல மறுபடியும் கிரவுண்ட்ல விளையாட முடியும். பெரிய சைஸ் டிஜிட்டல் போர்ட்ஸ், பார்க்கிங், ரெஸ்ட் ரூம்ஸ், பிளேயர் ஸ்டேயிங் ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஜாகிங் ஃபெசிலிட்டிஸ், ஸ்விம்மிங் பூல்னு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இங்க வரப்போகுது. லோவர் அப்பர் ஸ்டாண்ட்ஸ்னு மொத்தமா எல்லாம் சேர்ந்து 30,000 பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரியான சீட்டிங் கெபாசிட்டி ரெடி பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல 30,000 பேர் ஒரு இடத்துல கூடுற மாதிரி எந்த ஈவென்ட்டும் நடந்தது கூட இல்ல. இந்த ஸ்டேடியம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துல ஒண்டிப்புதூர்ல இருக்க ஓபன் ஏர் பிரிசன் ஏரியால தான் வரப்போகுது. 2027 எண்ட்ல ஸ்டேடியம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஓபன் பண்ணிடுவாங்க. நம்ம டிவில பார்த்து ரசிச்ச எல்லா பெரிய ஸ்டார்ஸையும் ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் மூலமாகவும், ஏஆர் ரஹ்மான் மாதிரியான பெரிய ஸ்டார்ஸோட கான்சர்ட்ஸ் நிறைய பெரிய லெவல்ல நம்ம கோயம்புத்தூர்ல பார்க்க போறோம். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்